இன்று கிறிஸ்துவுடன் வேத வசன தியானமும் ஜெபமும். ஜூன் 21, 2025 சனிக்கிழமை. வேத வசன தியானத்திற்கு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91 அத்தியாயம் 5-6 வசனங்கள். இரவு பகலாக நாம் முழுவதுமே சர்வ வல்லவரின் பாதுகாப்பு என்றும் நமக்கு உண்டு என்பதை தேவனுடைய வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? வியாதி, கவலை, எதிர்பார்ப்பு இப்படி எத்தனையோ காரணங்களினால் நம்மில் அனைவருக்கு இரவு வேளை கழிப்பது மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரவில் ஒரு சிறு சத்தம் கூட நமக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன. இந்நேரங்களில் நாம் சற்று இஸ்ரவேலரை நினைவு கூறுவோமாக. அவர்கள் எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு போகையில் பின்னால் துரத்தி வந்த பார்வோனின் சேனையை கண்ட மாத்திரத்தில் இனி தப்புவதற்கு வழியில்லை என்று எண்ணி தவித்தார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் முன்னால் சென்ற தேவதூதனும் மேகஸ்தம்பமும் விலகி பின்னால் வந்து நின்றன. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரம் ஆயிற்று. இஸ்ரவேலருக்கோ இரவு வெளிச்சமானது. எத்தனை ஆச்சரியம்! தொடர்ந்து கர்த்தர் இரவு முழுவதும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக கிரியை செய்து ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அந்நேரம் நிச்சயமாக எப்பொழுது இந்த இரவு விடியும் என்று அவர்கள் அங்கலாய்த்திருப்பார்கள். ஆனால் விடியற்காலையில் தாம் சிவந்தர சமுத்திரத்தை கடந்து விட்டதையும் துரத்தி வந்த எகிப்தின் சேனைகள் மாண்டி பெயர்ப்பதையும் கண்டார்கள். சென்ற இரவு தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார், நாம் வீணாக கவலைப்பட்டோமே என்று அவர்கள் பேசியிருக்கவும் கூடும். இரவில் மாத்திரமல்ல, பட்ட பகலிலும் ஆபத்துகளையும் சோதனைகளையும் நாம் எதிர்த்து கொள்கிறோம். ஆனாலும் தேவன் தம் பிள்ளைகளை அற்புதமாக காப்பாற்றுகிறார். அத்துடன் நேரடியாக தாக்குதலை பார்க்கலும் மறைமுகமாக எய்யப்படுகின்ற அம்புகள் மிகுந்த ஆபத்தை விளைவிக்கின்றன. மறவிகளில் உத்தமன் மேல் எய்யப்பும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சங்கீதம் 64 அத்தியாயம் 4 அதிகாரம். சடுதியான ஆபத்துக்கள் நம் சரீரத்தை தாக்குகின்றன. ஆனால் அம்பு போன்ற கசப்பான வார்த்தைகளோ நம் ஆத்மாவையே கிழித்து விடுகின்றன. தேவ பிள்ளையே, பயப்படாதே. மரியாளையும் யோசேப்பையும் இரவு பகலாக காத்து வழிநடத்தியவர் இன்றும் உன்னையும் வழிநடத்தி வல்லமை மிக்கவராகவே இருக்கிறார். இரவின் பயங்கரத்தையும் பகலின் அம்பையும் எதிர்த்து கொள்ள துணிந்து நில். ஜெபம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை மேலே தாண்டுவேன். உமது பலத்தை அருளிய தேவனே, நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.